ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு போடுறதுக்கு மீன் குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தனியா, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, மிளகு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சிடலாம். அது இப்போது ஒன்று ஒன்றா என்ன பண்ண போகிறோம், இந்த மீன் குழம்புக்கு மசாலா பொடி ஒன்று ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம தனியா போட போகிறோம். தனியா போட்டு வாசனை வர வரையும் நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது மிளகு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். மிளகு வறுபட்டுருச்சு, ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்து சோம்பு போட்டு வறுத்துக்கலாம். சோம்பு வறுபட்டுருச்சு, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டிருக்கோம், அது செவக்கிற வரையும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ கடைசியாக நம்ம காஞ்ச மிளகாய் போடுறோம். போட்டு இதையும் வறுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது இதில் எல்லா சாமானும் நம்ம வறுத்துட்டோம். எண்ணெய் இல்லாமல் வறுத்துருக்குற ஒரு பொருளையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் இது ஆறட்டும். ஆறின பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த எல்லா மசாலாவும் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லா சாமானும் வறுத்து இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். அதில் மஞ்சத்தூள் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது மீன் குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மீன் குழம்பு வைக்கும் போது இந்த மசாலா பொடியை நீங்கள் ரெடி பண்ணி அரைச்சிங்கன்னா மீன் குழம்பு நல்ல வாசனையாக நல்ல சுவையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.